வணக்கம் மக்களை, நான் உங்கள் ஷேடோ தமிழ் கேமிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் த ஸ்கூல் ஓபி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி போன வீடியோ போட்டிருப்போம். அதில் எஸ்கேப்பு த தேட்டர் அப்படின்னு முடிச்சிருப்போம். இன்றைக்கி எஸ்கேப்பு த ஸ்கூலுன்னு ஒரு நியூ ஆபி கேமு. இதுதான் அந்த ஸ்கின்னுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுதான் இன்னுமே நம்மளோட பர்ஃபெக்டான ஒரு ஸ்கின்னு. ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கேம் பிளேவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அந்த இடத்துக்கு போகணுமா? போகலாம். ஓடுறா 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 ஓடுறா. எஸ்டிஜி வரான். ஓகே ஓகே. ஐயோ, ஆரம்பத்துலேயே காலை வாரிட்டோமேடா எஸ்டிஜியா. எப்படி தப்பிக்க போறியோ தெரில. ஓகே, போவோம். இப்படி ஒன்று வச்சுட்டு அவள் தான் செக் பாயிண்ட்டுன்னா எஸ்டிஜி தான்டா. ஓகே, இது ஐயோ என்னடா பீஸாக விழுறேனேடா. எவ்வா முடியலடா. இது ஒன்று ரோபக்ஸ் கேட்பானுங்க. ஆனால் ரோபக்ஸ் கேட்பானுங்க. ஓகே, அவ்வளோதான். கால்குலேட்டரில் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு இந்த சேரு, நெக்ஸ்ட்டு இந்த இது அந்த வெட்டு ஃப்ளோர். ஓகே, இது என்னோட எரேசர்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. என்ன எரேசர்லாம் போட்டு வச்சுருக்கேனுங்க. ஓகே, இந்த இடத்துக்கு போவோம். இந்த இடத்துல ஏதோ லேசரி மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தாண்டலாம் இதை. ஏய் என்னடா லக்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லாக்கும் கொஞ்சம் கூட இல்லை. நல்ல வேலை போன இது மாதிரி ஜிட்டி போட முட்டேனுங்களே நம்மளுக்கு. ஓகே, போகலாம். அவள் தான் ஈஸிடா இதெல்லாம். என் ஸ்டிச்ச ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு 1 கேம் ப்ரோ பிளேயர். ஓகே ஓகே, போகலாம். அவள் தான். என்னடா ஊசி குத்தி வச்சுருக்கீங்கடா. பேக்கில் ஊசி சொருவிக்க போகுது. பார்த்து சொல்லி புட்டேன். பேக்கில் மட்டும் ஊசி சொருவணுச்சு, அவ்வளவுதான். நான் பின்னாடி உட்காரவே முடியாது. சரி வாங்க போகலாம். ஓகே, என்னடா இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பைப்லேருந்து தண்ணி கீஞ்சி கொட்டுது. என்னடா எத்தனை இடத்துலடா செக் பாயிண்ட்டை வைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடியல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இடத்துல செக் பாயிண்ட் வச்சுட்டே இருக்கேனுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க பட்டுக்கு. ஓகே, சூஸ் ஒன்று இதுவாக தான் இருக்கணும். ஓய், நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ கண்டிப்பாக அது இருக்க வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டு தானே? இதுதான். நாங்கள் போடலாம். இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ரேட்டு தெரியும். இதுதான். நான் போன மாதிரிலாம் ஏமாற மாட்டேன்டா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு தீவிரவாதி புத்தின்னு பார்த்தீங்களா கேம் எடிட்டரு. எவ்வளோ பிளேன் பண்ணுறாராம். பிளேனு எப்படி நம்மக்கிட்டேயே பிளேன் பண்ணுறாயினுங்க. நம்மக்கிட்டேயே பிளேன் பண்ணுறாயினுங்களா? பண்ணுங்க பிளேன் தானே. ஐயோ தெரியாமல் உளுந்து காலை வாரிட்டியாடா எஸ்டிஜியா. போட்டா பாவி டே எஸ்டிஜியாய். நான் ப்ரோ பிளேயர்னு சொன்னேன்டா டேய். பட் நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடா. ஓ சாரி எஸ்டிஜியை நான் தானே. ஓகே, நாங்கள் போகலாம். ஓகே, இந்த இடத்துல பண்ணோன்னா செக் பாயிண்ட்டை புடுற அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அவுச் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா யாரா நீ? என்னடா காட்டிலேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்க? இதை நான் எப்படி மாற்றுறது? இதுதான் நான். வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இப்படி இருக்காதே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்க என்னெல்லாம் விளாட்றாங்கன்னு. ஓகே வாங்க போகலாம். ஓகே, அவ்வளோதான். இங்கே ஒரு செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கோர் தான். அதை அப்படியே முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். செக் பாயிண்ட்டு டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கு நடுவில். ஓகே, அங்கே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது யாரெல்லாம் எனக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைபாக தெருக்கி கொடுங்க. ஓகே வாங்க போகலாம். எதுடா நான் கரெக்டான வழியே அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னடா எங்கெங்கேயோ வந்துட்டேன். ஓகே, இங்கே போகலாம். என்னடா பிளான் ஃபேன்ஸ்? என்ன ஃபேன்ஸ் இப்போ அந்த ஜெட்டி வந்துச்சுல. டே நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ரொம்ப ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரியலி ரொம்ப எடுக்காது. ரியலி ரொம்ப ஓவரு. ஓகே வாங்க, இது மேலே ஏறிட்டு எஸ்
எஸ் அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த பக்கம் போகணுமா? இந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட். ஓ ஃப்ரெண்ட்ஸ், நான் நிஜமாக பார்க்கல, இல்லைனா வந்து கரெக்டாக தாண்டி போயிருப்பேன். இதில் ரெண்டுத்தில் ஏதாச்சும் வந்தானா நினச்சேன், எப்படியும் ஃபஸ்ட்டாக இருக்காதுன்னு நினச்சேன். பார்த்தா அதுவே குத்துட்டாங்க. அடி இதை கிரம்பிள்லாம் வேணாண்டா. ஓகே ஓகே போகலாம் வாங்க. நான் என்ன கிண்டேகிராடா கார்டன்லையாடா படிக்கிறேன். இது என்ன மாதிரி டெஸ்க்கை போட்டு விட்ருக்கீங்க? அவள் தான் செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவள் தான் அதுக்கடுத்து வந்து முடிச்சாச்சு. ஓகே, இது என்னதுடா? ஓகே வாங்க. நல்லா எவ்வளோ பெரிய மூலக்காரன் தெரியுமா? ஓகே வாங்க போகலாம். டி ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ரியலி ரொம்ப ஓவர் இது. இந்த மாதிரி ஒரு ஒத்தை அடிப்பாதே டி என் மண்டா பாடுறா, பிரிஞ்சு விழுதுடா. ஷபா டாய் அது ஓ ஃப்ரெண்ட்ஸ் புரியுதா? நம்ம வந்து ப்ரோ பிளேயர் ஆகிறதுக்காக எஸ்கேப் வழி கண்டுபிடிக்கிறோன்னு வந்து இந்த கேம் எடிட்டருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வந்து இது ஸ்பேம் பண்ணி விட்டான். ஓகே அங்கே போகலாம். மெதுவா ஐயோ டா எஸ்டிஜே என்னடா ரொம்ப முடிக்க முடியாது போலையே. ஓ ஐயோ எஸ்டிஜேஐ இதை தாண்டதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுதேடா. மற்ற மேசெல்லாம் தாண்ட எவ்வளோ நேரம்? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம பொறுமையாகவே நவுறக்கூடாது, வேகமாக நவுறணும். ஓகே, இங்கேருந்து இங்கே அவள்தான் முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே வாங்க மேலே போய் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணலாம். ஓகே இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகே இதெல்லாம் ஈஸி தான், நான் பண்ணிடுவேன்டா. ஓகே ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே என்னடா அங்கே போக முடியல? என்னடா நீங்கள் தானடா இது பண்ணீங்க? மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர சொல்கிறேன் எனக்கு ஃப்ரெண்ட். கீழே ஒரு ஆசிடை ஊற்றி வச்சா கூட பரவாயில்ல, ஒத்துக்கலாம். கீழே விழுந்தா வந்து உடம்புலாம் வந்து உடையும்னு. இவனுங்க என்னடானா ஆசிடும் ஊற்ற மாட்டேங்கிறானுங்க. ஊற்றாமல் கீழே குதிச்சா வந்து நீ வந்து அவுட்டு அந்த மாதிரி சொல்கிறானுங்க. என்னடா இது போயிட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே இருந்து ஒரே குதி. என்னடா ஓகே வாங்க போகலாம். நீ மேலே இருந்து முடிக்க முடியாது போல இந்த மாதிரி. ஓகே வாங்க போய்ட்டு இங்கேருந்து இப்படி இருங்க இங்கேருந்து இப்படி கீழே குதிச்சா கூட வந்து அவுட்டுன்னு சொல்லுவானுங்க பாருங்களேன். எப்படி எங்கடா போகிறேன்? மண்டா மட்டும் பறந்து போகுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே அட்மின் ஏதோ ஹெச்டின்னு சொன்னான். என்னடா என்னோடய ஃபஸ்ட்டு ஷூட்ஸ் எப்போவுமே கரெக்டாக இருக்காது போலே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே கடுப்பேத்துறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க போகலாம். ஓகே மறுபடியும் இதை தான் எனக்கு தெரியும்ப்பா. ஐயோ என்னடா எஸ்டிஜி இப்படி குழப்பி விட்றாங்க ஒன்று. என்னமோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு சூஸ் எப்போ கரெக்டாக இருந்திருக்கு. வாங்க போகலாம். ஓகே அப்படியே மேலே மேலே. ஓகே இது தானே இப்போ விழுந்தோம். ஓகே வாங்க போகலாம். அப்படி போய்ட்டு இந்த இடத்துக்கு போய்ட்டு ஒரே குதி, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இந்த இடத்துல பார்க்க இப்போ மட்டும் உள்ளே சரிக்கிட்டு போக மாட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் லாஜிக்கே சாரி ரோப்ளாக்ஸ் லாஜிக்கே. ஓகே போகலாம் வாங்க. ஓகே ஓகே இந்த இடத்துல மறுபடியும் ஒரு செக் பாயிண்ட்டை பிடிச்சி டாக்குன்னு இந்த ஆபியை முடிக்கிறனா இல்லையான்னு பாடுறா. ஐயோ அசிங்க பத்திரேனுங்க குமார். ஓகே இந்த வாரண்டாடுறா, நான் எஸ்டிஜி நான் ஃபன் கேம் ப்ரோ பிளேயர்ரா வாரண்டாடுறா. ஓகே அவ்வளவுதான். ஓகே அங்கே போகலாம். அக்கத்து வந்து என்னோடய ஸ்கின்னு நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்கோள் ஸ்டாப்லரு எல்லாத்தையும் நடக்கிற பாதையில் போட்டு வச்சுருக்கிறேனுங்க. அது என்னடா இடம்? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது போக முடியல என்னால். ஓ அப்படி இந்த மாதிரி ஈஸியாக ஃபஸ்ட்டு என்னடா இப்படி பண்ணுறீங்கடா. ஓகே வாங்க போகலாம். இதெல்லாம் ஈஸியாக நான் போயிடுவேன். பெயிண்ட் பக்கெட்டுக்குள்ளே காலை விட்டானா தம்பி ஆகுது. விட மாட்டான். பெயிண்ட் பக்கெட்டுக்குள்ளே காலை விட ரோபக்ஸ் ஸ்கேப் ஆயிடுங்க பாருங்களேன். நான் லைட்டாக தொட்டேன் அப்போ கூட ரோபக்ஸ் ஸ்கேப் ஆயிடுங்க. ஓகே அங்கே போகலாம். டேய் நினச்சேன்டா.
அப்போ தொட்டதுக்கு இப்போ கேட்குறீங்களா? அவுட் பண்ணி விட்றதுக்குன்னே சதி வேலை பார்க்குறேனுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். ஓகே. ஓ ஐயோ, என்னடா இது மண்டை மட்டும் இப்படி தெரியுதுடா. எஸ்டிஜே ரெயின்போ கார்பெட்டா? எனக்கு வேணாம்ப்பா. நான் எப்போவுமே சொந்த முயற்சி. ஓகே வாங்க. ட்ரோல்னு எதோ சொல்கிறேனுங்க. ட்ரோல்னா என்ன பண்ணுறது? ஃப்ளிங். என்னடா எல்லாத்துக்குமே ரோபக்ஸ் கேட்டனோட அர்த்தம். சரி வாங்க போடலாம். ஓகே, அந்த இடத்துல ஜம்ப் பண்ண முடியல. வேணாம், தேவையில்லாத வேலை. ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். ஓகே இருறா. ஸ்ட்ரெயிட்டாகவே போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அதை விட ஈஸியாக இதை வந்து முடிச்சிடலாம். ஓகே அவ்வளோதான்டா. சிஜி ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு. ஓகே இது மேலே ஜம்ப் பண்ண முடியுதா? எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். ஓகே வாங்க போகலாம். என்னடா எப்போ பாரு இந்த மாதிரி பார்க்கர் மேப் வைக்கிறீங்க. எவன்ட்டாச்சும் இருந்த ஒரு எஸ்கேப்பை கொடுங்களாண்டா. ஆபினாலே அதானே. ஓகே இங்கே ஏதோ ரூம் இருக்குது போகலாம். லைக்கு கேமு டு ஜாயினு. வாங்கடா, இதை லைக் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் கேட்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா? 59% தான் வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்கோன்னு போட்டிருக்கு. வாங்க போகலாம். ஓகே இங்கே ஒரு ஜம்ப், இங்கே ஒரு ஜம்ப், இங்கே ஒரு ஜம்ப், இங்கே ஒரு ஜம்ப். ஓகே அதுக்கடுத்து வந்து ஸ்டீலே பிரெயின் ராட் போடலாமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஸ்டீலே பிரெயின் ராட் நான் லாஸ்ட்டாக விளாண்டே ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அதனால தான் ஸ்டீலே பிரெயின் ராட் போடலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே இப்போ 63% முடிச்சிட்டோன்னா இன்னும் டக்குன்னு தாண்டா முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் வேர்ல்டு ரெக்கார்ட்ரா எஸ்டிஜே முடிச்சிரு டக்குன்னு. எங்கடா வந்திருக்கேன்? ஃபைண்ட் த பட்டன். ஓ லாக்கடில் இருக்குது, அதுக்கு கீ கண்டுபிடிக்கணும். ஓ இங்கே இருக்குது பட்டனு. அழுத்திட்டேன். அழுத்துறா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அழுத்த மாட்டேங்கிறோம். அழுத்திட்டேனா? ஓகே ஓகே இதெல்லாம் ஈஸிடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இதுவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் கரெக்டாக தான் வரேன், பட் வந்து அது அப்படி ஆயிடுது. பின்னாடி இருக்கிறது தானடா அப்போ. அப்போ கூட வந்து இதுவாகுது பார்த்தீங்களா? ஓகே இதான் சேஃப் ஜோனா? அந்த இடத்துல நின்று சேஃப் ஜோனு. அவள்டா ஓடிடுறா எஸ்டிஜே. அவ்வளோதான் ஓடியாச்சு. ஓகே என்னடா இது ரொம்ப ஈஸிடா இதெல்லாம். பர்றா நல்ல வேலை அந்த பின்னில் குத்தலை, இல்லைனா அவள் தான். ஓகே வாங்க. நல்லா எப்போவுமே ஷார்ட்ரா. என் ரூட்டு தனி ரூட்டு. ஓகே என்னடா போட்டு வச்சுருக்கீங்க மேசை? கண்ணா பின்னானு போட்டு வச்சுருக்கேனுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க பட்டுக்கு. ஓகே வாங்க போகலாம். ஓகே இதெல்லாம் ஈஸியாக நான் தாண்டிடுவேன். ஓகே ஓகே எதுக்காக இப்போ நான் இப்போ மேலே ஏறலான்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அந்த மாதிரி குறுக்கு வழியெலாம் வந்து பயன்படுத்த வேணான்னு பார்க்குறேன். அப்படி மட்டும் நான் குறுக்கு வழியை பயன்படுத்தி போயிருந்தேன் இந்நேரத்துக்கு இந்த கேமையா முடிச்சிருப்பேன்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். 13 minutes தான் ஆகுது. ஓகே அதை வந்து அவுட் ஆகாமல் முடிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் டக்குன்னு முடிக்க முடியும். ஓகே 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 சூப்பரு. ஓகே நெக்ஸ்ட்டு இதுவா? ஓகே பேனு. ஓகே இது ரொம்ப ஐயோ டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 20% தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் வந்து 80 எடுத்துட்டா 30% தான். அங்கே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டேஜுனா டக்குன்னு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எத்தாச்சு. டீச்சர் இந்த இடத்துல இருக்கானா? ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், கட்டை எடுத்துகிட்டு நம்மளை வெறி கொண்டு அடிக்க ஓடி வரான். பிடிச்சிட்டானா? என்னடா மண்டையை வச்சு முட்டுற? என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன டீச்சர் ஃப்ரெண்ட்ஸ் இவன்? பாருங்கள் மண்டையை வச்சு முட்டை வெறி கொண்டு ஓடி வரியாடா டீச்சரே. நான்லாம் உன்னை தாண்டிட்டு அஷால்ட்டாக போவேன்டா. அஷால்ட்டா எப்படி போவேன்? ஐயோ ப்ரோ பிளேயர் ஃபன் கேம் ப்ரோ பிளேயர் தமிழ்ராட்ரா. ஃபன் கேம் ப்ரோ பிளேயர்ரா. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம். ஓகே அந்த இடத்துல தான் எக்ஸிட் இருக்குது. ஓடுறா யோசிச்சு அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஓகே இங்கே ஒன்று இருக்கா? இதெல்லாம் ஈஸியரா. இந்த மாதிரி ஈஸியாலாம் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிஜமா ஓகே கொஞ்சமாச்சு வந்து கடினமாக வச்சுருக்கணும் என்னோட அளவுக்கு. ஓகே 82% போடு. வேறு லெவல் ஓபி. ஓகே ஓகே 14 minutes தான் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு முடிச்சிடும்.
ஓ டெஸ்ட் பேப்பரில் நம்ம பட்டா அவுட்டு. அப்படி டெஸ்ட்டு பேப்பரில் நம்ம பட்டா அவுட்டு. என்னோடய ஸ்கேலெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, இவ்வளோ பெரிய ஸ்கேல் என்னோடய வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைடா. என்னடா பண்ணுறது, இவ்வளோ பெரிய ஸ்கேல்லாம் நான் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் டக்குனு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க முடிச்சிடலாம். நான் வேறு நைட்டு விளாண்டுட்ருக்கேன். எங்கள் அம்மா வேறு பக்கத்தில் குறுக்குறுன்னு பார்த்துட்டு ஐயோ பேசிகிட்டே கீழே விழுந்துட்டோம் பார்த்தீங்களா. ஓகே வாங்க போகலாம். ஓ 90% முடிச்சிட்டோன்னா டக்குன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, அவங்க முடிச்சிடலாம். ஓகே ஐயோ அதை எப்படா நான் முடிக்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே வாங்க 90 இது மேலே வந்துட்டு ஓகே முடிச்சாச்சு. ஓகே அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த இடத்துல, மீதி எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே இந்த இடத்துல ஏதோ ரோ பிளாக்ஸ்க்கு இது போட்டு காமிக்கிறேனுங்க. ஓகே வாங்க போகலாம். அவ்வளோதான் ஈஸியாக அதெல்லாம் நான் முடிச்சிருவேன். அவள் தான் முடிச்சிட்டேன் போ. ஐயோ அசிங்கப்பட்டோம் குமாரே, அசிங்கப்பட்டோம் குமாரே. ஓகே வாங்க போகலாம். இது ஒன்று, இங்கே ஒரு ஜம்ப், அங்கே ஒரு ஜம்ப், அங்கே ஒரு ஜம்ப், இங்கே ஒரு ஜம்ப். குதிரா எஸ்டிஜே அவள் தான் எஸ்டிஜே முடிச்சிட்டடா. உன்னை மிஞ்சா யாரும் இல்லை, அவ்வளோதான் ஓப்பி போட்டு ஸ்கூலை விட்டு வெளியே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே என்னடா ரோடு பக்கத்தில் தான்டா இருக்குது, தப்பிச்சு போயேன்டா. ஹோம்ஒர்க் எழுதலைன்னு ஹோம்ஒர்க் வந்து எழுதலைன்னு வீட்டில் சாரி ஹோம்ஒர்க் எழுதலைன்னு இன்டர்வெல்லில் போய் தப்பிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விஷம் பாருங்கள் தள்ளி விட்டு போகுது. எங்கடா போகிறேன் நான், விஷம் ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாக விஷம். ஃபஸ்ட்டு பர்சனில் வச்சு விளாடலாம் இதை. ஓகே அப்படி செத்துட்ட பார்த்தீங்களா. என்னை தள்ளி விட்டதில்லை யாரும். இப்போ இந்த ஒரு ஹாபி கேமெல்லாம் முடிச்சது ஆடி இதை மட்டும் தேர்ட் பர்சனில் வச்சு முடிக்கணும். என்னடா அவங்க லாஜிக்கு. ஓகே என்னடா ஃப்ரெண்ட்ஸ் 4% தான். எஸ் முடிக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் முடிச்சிட்டோன்னா அவள் தான். எஸ்டிஜி ப்ரோ பிளேயர் ஃபன் கேம் அப்படின்னு வந்து டைட்டில் கிடக்கும். டே ஆனால் இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுரா. ஓகே வாங்க இது ஒன்று. ஐயோ ஷோ இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் நம்மளால் முடிக்கும். இரா கட்டையை போட்டு வச்சது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நானும் பார்க்குறேன். இது இந்த இடத்துல எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிகிட்ருக்குன்னு தெரில. வாங்க போகலாம். ஓகே ஓகே அவ்வளோதான். தாண்டியாச்சுரா. ஓகே பத்திரக்காளி ஆடணும். ஓ சாவிடா பட் எஸ்டிஜி ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு. ஓகே ப்ளூ கலர். சரி நீங்கள் எனக்கு பிடிக்காத கலர்னு நினச்சா ஏன்டா இப்படி நான் பண்ணுறீங்க. ஓகே எப்படி இதுவாக இருக்காது நினச்சேன். நான் சூஸ் பண்ணுறது எப்போவுமே ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்ததே இல்லைடா நிஜமா. ஓகே வாங்க இப்போ எப்படியோ இது தான் எனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதுதான் வைப்பாங்க. ஓ இப்போ ப்ளூ கலரு. சரி ஓகேடா, நீ இது ஒன்று கிராப்பிள் கண்ணு ஒரு ஃப்ரீயாக கொடுத்தா கூட பரவாயில்ல. ரோபக்ஸ் கேட்குறேனுங்க, நான் என்ன பண்ணுறது. என்ன டைம் வேஸ்ட் பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். 18 minutes ஆகிட்டு ஓ 98% முடிச்சிட்டேனா. இல்லை என் பின்னாடி இப்போ யாரோ போன மாதிரி இருந்தா அதுதான் ஒரு செகண்டு கன்ஃபர்மேஷன். வெக்ட்ரி என்ன ரிவார்டு, ஃப்ரீ ரிவார்டுன்னு 4 minutes தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரிவார்டுன்னு தெரியலையே. அவுட் காட்டு ஆர்ட்ஸு வின்னரு. ஓகே எல்லோ பார்த்து ஆரஞ்சு பார்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இப்படி நடக்கும்னு நினைக்கல. நம்மளை ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் விட்டுட்டேனுங்க. சரி கால் வந்துச்சுன்னு ரீகனெக்ட் பண்ணால் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து விட்றேனுங்களே, இது என்னடா நியாயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே என்னடா கத்திக்கிட்டு இருக்கிற, நான் போட்ட எமௌண்ட்டு வயிற்றுலே குத்துற மாதிரி ஒரு எமௌண்ட் போடுறேன்டா. என்னடா எமௌண்ட் போட விட மாட்டேங்கிற. இந்த ஃபைன் யூ கேன் எமௌண்ட்ஸ் ரைட் நவ்வா. நான் எமௌண்ட் போடுவேன்டா. பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய். இதே மாதிரி நிறையா ஹாபி கேம் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட புதுசாக போட்டுட்ருக்கிற ஹாபி கேம் தாங்க போட்டுட்ருக்கிறேன். ஓகேவா ஸோ வந்து புதுசாக வந்து நான் நிறைய ஹாபி கேம் வந்திருக்குல்ல ரோப்ளாக்ஸுக்கு, அதனால தான் எல்லாம் போட்டுட்ருக்கேன். ஓகே டாட்டா
பாய் ஃப்ரம் எஸ்டி பாய் பாய் ஃப்ரம் எஸ்டிஜி பாய். அடுத்து இன்னொரு மாசான கேம் பிளேயில் சந்திக்கிறேன். பாய். எமோட்டை மட்டும் லாஸ்ட்டாக போட்டுருவோம். பாய்.